அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு எல்லா வகையிலும் தேர்தலுக்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். 22 வந்து இந்த ராமகோயில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா நம்ம பங்கேற்க போகிறோமா? இது யார் வேணாலும் பங்கேற்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி, மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதில் யார் விருப்பப்பட்டாலும் ராமர் கோயிலுக்கு செல்லலாம். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்லை, எந்த மதத்தை சேர்ந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தாலும் சரி, யார் விருப்பப்பட்டாலும் அங்கே ராமர் கோயில் அந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் கலந்துக்கிறீங்க? எனக்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் கலந்துக்குவேன். எனக்கு இப்போ கொஞ்சம் கால் வலி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சிரமம் இருக்குது. அதை பொறுத்து தான் முடிவு செய்யப்படும். பெரியார் பல்கலைக்கழகத்தில் முறைகேடு சம்பந்தமாக ஒரு விசாரணை ஒன்று போயிட்டு இருக்கோம். அதேமாதிரி இப்போ ஆளுநர் வரி இதே கருப்பூடி காட்டி போராட்டம் பெருசாக போயிட்டு இருக்கு. பெரியார் பல்கலை விவகாரம் வந்து ஒரு சர்ச்சையாகவே போயிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு அந்த நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டுது. அதில் கருத்து சொல்கிறது சரியல்ல. சரி, முதற்கட்டமாக 20 வேட்பாளரை அறிவித்து கலப்பணியில் ஈடுபடுறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த மாதிரி வேட்பாளர் ஏதாவது மறைமுகமாக அறிவித்து வேலை செய்ய உத்தரவிட்டுருக்கீங்களா? இல்லை கூட்டணி இன்னும் இறுதியாகலை? என்ன தேர்தல் பணிகள்லாம் எப்படி சார்? அப்படி ஒன்று நீங்கள் ஏசியமாக பத்திரிகை எழுதுறீங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பாளி அல்ல. இதுவரை வேட்பாளர் தேர்வுகளே நடைபெறவில்லை. தலைமை கழகம் முறைப்படி யாரெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பம் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் முறைப்படி தலைமை கழக அறிவிப்புக்கு பின்பு அவர்கள் முறையாக தலைமை கழகத்தில் வழங்கப்படுகின்ற இந்த படிவத்தை பூர்த்தி செய்து வழங்கி மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் ஒன்று கூடி யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பை தருவார்கள். வெள்ள பாதிப்பு சம்பந்தமாக திமுக சரியாக கையாளணும்னு சொல்லி எல்லா கட்சியில் குற்றச்சாட்டு இருக்காங்க. இப்போ தொடர்ந்து மழை பாதிப்புகள் தொடர்ந்து அங்கே பாதிப்பு ஏற்பட்டு தான் இருக்குது. எப்படி கையாண்டு இருக்காங்க? திமுக சரியாக கையாண்டுட்டு இருக்காங்க. நீங்கள் தான் ஊடகத்தில் காட்டிட்டு இருக்கீங்களா, அவ்வப்போது எப்படி இந்த அரசாங்கம் செயல்படுது என்பதை ஊடகத்திலும் பத்திரிகையிலும் காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். நிக்ஸாம் புயல் சென்னையிலே வந்தது. பெரிய காற்றும் இல்லை, அதிகமான மரங்களோ அல்லது மின்கம்பங்களோ சாய்வு இல்லை. கனமழையால் தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி மக்களுக்கு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு பொறுப்பற்ற முறையில் அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் பல்வேறு ஊடகங்களிலும் பத்திரிகையின் வாயிலும் பேட்டி அளித்தார்கள். அப்பொழுதெல்லாம் சென்னை மாநகரத்தில் எவ்வளோ மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காமல் வடிகால் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற தவறான பொய்யான செய்தியை வெளிப்படுத்தினார்கள். மக்களும் அதை நம்பிவிட்டார்கள். அவர்கள் அறிவித்த அந்த செய்தியை நம்பிவிட்ட காரணத்தினாலே இந்த கனமழையால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஏற்கனவே சென்னை மாநகரத்தில் வடிகால் முழுமையாக செய்து முடிக்கப்பட்டு விட்டதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் சொன்னார். அதோடு அந்த சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற அமைச்சர்களும் சொன்னார்கள், முதலமைச்சரும் சொன்னார். ஆனால் கனமழை பொழிந்த பிறகு ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நின்று தண்ணீர் தேங்கிய காரணத்தால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டது மட்டுமில்ல, அவர் வீட்டில் வைத்திருந்த உடைமைகளெல்லாம் பெரும் சேதத்துக்குள்ளாகிவிட்டது. 2-3 நாட்கள் அவர்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்காத ஒரு நிலை உங்களுடைய தொலைக்காட்சியில் தான் நாங்கள் பார்த்தோம். இப்படி நிலைமை இருக்க இந்த அரசாங்கம் ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. முழுமையாக வடிகால் வசதி செய்து கொடுக்கப்பட்டதாக ஒரு தவறான பொய்யான செய்தி முதலமைச்சரும் துறையினுடைய அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களெல்லாம் தவறான பொய்யான செய்தி வெளியிட்டதின் விளைவாகத்தான் மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டு கொண்டார்கள். அதோட இது டிசம்பர் 3 நாளில் மழை பெஞ்சது நிக்ஸாம் புயலால் சென்னையில். அது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தென் மாவட்டங்களில் இந்திய வானிலை ஆய்வு மையம்
தெளிவாக தெரிவிச்சிருக்கு. அதிக மழை பொழியும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிக மழை பெய்யும் என்று ஒரு வாரத்துக்கு முன்பாகவே செய்தி வெளியிட்டும் ஊடகத்திலும் பத்திரிகையிலும் செய்திகள்லாம் வெளிவந்துவிட்டன. அப்படி இருந்தோம் இந்த விடியா திமுக அரசு, இந்த பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி அதிக மழை பொழிது. அதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அப்படி மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் அரசு வேகமாக துரிதமாக போர்க்கால அடிப்படையிலே மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து உடனுக்குடன் செயல்பட்டிருந்தால் மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகியிருக்க மாட்டார்கள். அதையும் இந்த அரசு செய்ய தவறிவிட்டது. இங்கே கனமழை பொழிகிறது. இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் டெல்லியில் நடைபெறுகின்ற இந்திய கூட்டணி கூட்டத்தில் போய் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். தென் மாவட்டத்தில் கனமழையால் மக்கள் பாதிக்கிறாங்க. இதை விட்டுட்டு டெல்லியில் நடக்கிற கூட்டத்தில் போய் இவர் கலந்துக்கிறார். அப்படி என்றால் பல ஆட்சி அதிகாரம்தான் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்ந்த மக்களை உதாசனப்படுத்தியிருக்கின்றார்கள். அவரை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம். எல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம். நல்ல கூட்டணி அமையும். கூட்டணி அமைஞ்ச பிறகு யார் யாருக்கு என்னென்ன தொகுதி என்பதையெல்லாம் தேர்தல் அறிவித்த பிறகு ஊடகத்துக்கும் பத்திரிகையும் தெளிவுபடுத்துவேன். இப்பொழுது போக்குவரத்து தொழிலாளர்கள் அவர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பலமுறை இந்த அரசுக்கு அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. அவர்கள் அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் குறைந்தபட்ச கோரிக்கையாவது நிறைவேற்றித்தார்கள் என்று வேண்டுகோள் வைத்தார்கள். அதையும் இந்த அரசு நிராகரித்து விட்டது. அதனால் அவர்கள் போராட்டத்துக்கு தள்ளப்பட்டார்கள். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் அவரவர் சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் எல்லாம் பணிக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தின் காரணமாக இன்றைக்கு வேலைக்கு திரும்பிக்கின்றார்கள். இந்த விடியா திமுக அரசு தொழிலாளருடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து அவர் வைக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்றவே உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அவங்க கேட்குறாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு இந்த விடியா திமுக அரசு சென்றிருக்கின்றது. அப்படி என்றால் இந்த தொழிலாளர் மீது எவ்வித அக்கறையும் செலுத்தாத ஒரு அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கம் என்பதையும் நினைவு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 22,000 பேருந்துகள் இருந்தது. இப்போ 16,000 பேருந்து தான் இயங்குது. 5,000 பேருந்துகள் பழுதடைந்து இன்றைக்கு செட்டில் இருக்குது. இன்றைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா 3,486 பேருந்துகளில் 2,600 பேருந்து இயக்கப்படுகிறது. 850 பேருந்துகள் இன்னும் இயக்கப்படாமல் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த விடியா திமுக அரசில் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொள்கை விளக்க குறிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.